மயூரிலாஜிக்கு போவா. இதுல ஒரு சைன் போடுங்க. நாராயணா நாராயணா. முகத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? காடை போடு. இவன் ஒருத்தன் காடை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்கிறான் பாரு. ஷோ போடு. போச்சா? இந்த தடவையும் போச்சா? ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க, சீக்கிரம் ஆடுங்க. அடுத்த ஆட்டம் நான் தான் ஷோ காட்ட போறோம் பாருங்க. இன்னைக்கு ஷோ காட்ட போறது நான் தான்டா, நீங்க இல்ல. கச்சேரி ஆரம்பிக்கலாமா? டேய், அவ ஒரு ஆளுன்னு அவ மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க. ஆட்டத்தை பாருங்கடா. ஆடுங்க ஆடுங்க. அடிங்க. என்னடி எங்க போனாலும் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்க? அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சொகுசா வந்து எடுத்துட்டு போறியா? இப்ப எங்க ஏரியாக்கு வர்ற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? எங்க பாஸ் யாருன்னு தெரியுமா? யார் அவன் பாஸ்? நாகண்ண. ஓ, அந்த நாகண்ணனோட எல்லா நட்டையும் போல்ட்டையும் கழட்டி நடுத்தருவுல ஓட விட்டவன் நான்டா. அதனால மரியாதையா நீங்க கலெக்ஷன் பண்ண காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இல்லனா உங்க எல்லாரையும் பார்ட்ஸா கழட்டி ஏதாவது ஷெட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு ஜெயிச்ச இந்த பணத்தை உனக்கு தட்சணையா கொடுக்கணுமா? எப்படி இத சம்பாதிக்க நீ செலவு பண்ணது உனத்துக்கும் உதவாத உன் துரு பிடிச்ச மூளையும் 10 பீடியும் தாண்டா. அதனால உன்னோட குறுக்கு புத்திர சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அது உன்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. எடு வண்டிய. ஏண்டு ராணி, சரி சும்மா போர் அடிக்குதான்னு ஜெயிலுக்கு 4 நாள் ரெஸ்ட் எடுக்க போனா அதுக்குள்ள உன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இனிமே உன் ரோதனையை தாங்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. அதனால தான் உன் ஸ்டோரிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் தான் தார தப்பட்டையோட குரூப்பா வந்திருக்க. உனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா சொல்லியா? இதுக்குன்னு யாருமே இல்ல தலைவர. கேரா பிளாட்பாரம். அதனால ஊரே இவளுக்கு சொந்தம் நினைக்கிறான். அவன் மனசுல இப்ப லேடி டேக் நினைப்புக்குறா. ஏன்டி அனாத நாய, நீ செத்தா உன் பணத்தை சுத்தி அழுவுறதுக்கு 4 பேர் கூட இல்ல. நீ இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்க. ஏண்டி என் ஏரியாவுக்குள்ள வந்து என்ன எதிர்த்தவங்கள கொன்னு சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் நான் நிம்மதியா தூங்குறது இல்ல. ஏய், அவளை உண்டுல நாக்குங்கடா. ஏன்னா பாவம் அந்த போலீஸ் ஆபீசரை துரத்துறீங்க, இது தப்பு இல்லையானே? அவ ஒரு போலீஸ் ஆபீசரா? ஏன்டா டுபுக்கு உன்கிட்ட பர்ஸ் இருக்கான்னு பாரு. சொல்றி பர்ஸ் பிட் பாக்கெட்டா? கடைக்குள்ள ஓடிட்டானே. ஏய், கடைக்குள்ள மட்டும் இல்லடா, அண்டர் கிரவுண்டுக்கே போனாலும் அவளை விட போறதில்ல. டேய் புடிங்கடா. என்னடா அனுப்புன 2 பேரும் காலி நினைக்கிறியா? கொஞ்ச நேரம் போட்டோம், மொத்த பேரையும் காலி பண்றேன். வெயிட் பண்ணி பாக்குறியா? ஏய் கோட்டை, இன்னைக்கு உன கன்ஃபார்ம்டா முடிக்கிறேன்டா. ஏய் வாய மூடுறி. நீ என்னன்னா சும்மா பாத்துனுக்குற? அவ வாய்க்கு வந்தபடி பேசினுக்குறா, நீயும் வேடிக்கை பாத்துனுக்குறிய. ஏய், உன் மனசுல என்ன பெரிய பருப்பு நினைப்பா? எங்க அண்ணனை பத்தி பேசுனா உன்னை அப்படியே பொழுதுருவா.
எங்கால அப்ப அடிப்பேன் நீயும் வாங்கிக்கோ. இந்தாடா. இன்னைக்கு ஒரு கதையை முடிக்கணும்னா ஏத்து, அடங்கு. அண்ணா அவளை விட்டுறாதண்ணா போட்டுண்ணா. அங்க என்ன படமாடா பாக்குறீங்க? அவ கதையை முடிங்கடா. அப்பு வெக்கங்கட்டவனே, 1 கிலோ கறிய தனியா உட்கார்ந்து அமுக்க தெரியுதுலடா. ஒரு பொட்ட பிள்ளை அடுக்க வைக்கல. அடே நானும் அதான்டா ட்ரை பண்றேன், ஆனா முடிய மாட்டேங்குது. இப்போ அவளை என்ன பண்றேன்னு பாரு. என் மானத்தை வாங்குறீங்கடா. அடி வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்க, போய் அவ கதையை முடினா. இவனுக்கு ஃபுல் பேமெண்ட் குடுத்துட்டேனா. போடாங்க. ஏட்ரா போடு. உன் ஏரியாவுக்கு வந்து உன்னை எதிர்க்கிறவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் நீ தூங்க மாட்டியா? ஏய், இந்த பாக்கியலட்சுமி அப்படிதான்டா. எதிர்க்கிறவங்கள ஊரை விட்டு துரத்துற வரைக்கும் ஓய மாட்டாடா. ஏய் டுபுக்கு. என்னக்கா? ஏய், உன் அண்ணன் பாடிய தூக்கிக்கிட்ட ஊர் எல்லைய தாண்ட வரைக்கும் குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டே சந்தோஷமா போறீங்க என்ன? அடி கிளம்புடா. ஒரு நிமிஷம் நில்லுமா. அந்த ரவுடிங்க எல்லாம் உன்னை துரத்திட்டு வந்தாங்கல்ல, அப்ப நீ வச்சிருந்த பேக் கீழே விழுந்துருச்சுமா. யோ, என் கலெக்ஷன் துட்டியா? இதுல கை வைக்கல. ஐயோ இல்லம்மா. பரவாயில்லையே, ரொம்ப யோகியனா தான் இருக்க. இந்த வச்சுக்க. ஹலோ. ஹலோ. சொல்லு சாரதா. என்னங்க, கிரண் கிட்ட கொடுங்க. இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கிரண் டியூட்டிக்கு போயிருக்கா. அங்க போனும் ரீச் ஆக மாட்டேங்குதுமா. வந்ததும் பேச சொல்றேன். என்னால நீங்க சொல்றத எதையும் நம்ப முடியல. நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. தேவையில்லாம யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. போன் ரீச் ஆகல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. என்னவோ செய்யுங்க போங்க. நீங்க செய்யறது உங்களுக்கே புரிஞ்சா சரி. டீ சுடா இருக்கா? ஒரு நிமிஷம். டீ சூடாதான் இருக்கு, குடிங்க.
என்ன இது எச்சட்டி வச்சுட்டு போறாங்க? ஒரு நிமிஷம். யோ, ஜாமுனாயா இது? ஜாமுன் சாப்பிட்டா அப்படியே நமக்கு ஹனிமூன் ஞாபகத்துக்கு வரணும். என்ன ரைட்டா? நீங்க கொடுங்க. நீ எச்ச பண்ணி கொடுத்தது நான் சாப்பிடணுமா? சாப்பிட்டு நீயே பில்ல கொடு. ஐயோ, அப்படி இல்ல ஜென்டில்மேன். யார் ஆர்டர் பண்றாங்களோ அவங்க தானே பில்லு கொடுக்கணும். அதானே முறை. ஹலோ, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் சாப்பாட்டையும் இப்படி எச்ச பண்றியே, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யோ, நாயா யார நீவா பொண்ணு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? பேமெண்ட் கொடுக்கணுமா? ஏமா ஒரு பொண்ணு பேசுற மாதிரியா பேசுற? ஐயோ, என்னையா இது அசிங்கமா பேசுற? நான் என்னமா அசிங்கமா பேசுறேன்? பாவி தொட்டு வேற பேசுற. கூப்பிடு. இந்த ஹோட்டல் ஓனரை கூப்பிடு. உடனே கூப்பிடு. ஒரு நிமிஷமா கூப்பிடுயா. மேடம் எனி ப்ராப்ளம்? இந்த ஆள் தான் பெரிய ப்ராப்ளம். பொண்ணுன்னு கூட பார்க்காம அசிங்கமா பேசிட்டு இருக்கான். வாடி போடின்னு பேசிட்டு இருக்கான். ஏண்டா இங்க உள்ள சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சா? யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத உனக்கு? நான் சொல்றது. ஏய், மேடம் பாக்கும்போது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இன்னுமா உனக்கு புரியல? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? பாத்தீங்களா சரிவனே? உங்க முன்னாடி எப்படி பேசுற பாத்தீங்களா? நீங்க இல்லாத பையனை என்னெல்லாம் பேசிருப்பாமா, கண்டிப்பா பேசிருப்பான். இவன் சீட்டை கிழிச்சு அனுப்புறேன். போடா வெளியில. இருப்பா. சார், நீங்க எதுக்கும் டென்ஷன் வேண்டாம். பாவம் சார், அவர் எந்த தப்பும் பண்ணல. உங்களை ஃபூல் பண்றதுக்காக நாங்க ஆடின ஒரு சின்ன டிராமா தான் இது. அங்க பாருங்க கேமரா. சார், நாங்க ஸ்டார் மைனஸ் சேனல்ல இருந்து வரோம். அது சரி, இவர் எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறாரு? 5 வருஷமா வேலை செய்யறான். பாத்தீங்களா, 5 வருஷமா வேலை செய்யறவர் சொன்னதை நம்பாம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் சொல்றதை நம்புறீங்களே, இது தப்பு இல்லையா? சார், தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் நடுவுல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது தான் எங்க ப்ரோக்ராமோட நோக்கமே. ஏங்க, கேமராவை பார்த்து டேக் இட் ஈஸின்னு சொல்லுங்க. Take it easy. சார், ஹோட்டல் ப்ரோக்ராம் சக்சஸ். நாளைக்கு கோவிந்தா கார்ப்பரேட் பேங்கோட மேனேஜரை மிரட்டி பணத்தை புடுங்குறது சப்ஜெக்ட். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நாளைக்கு ப்ரோக்ராம் சக்சஸ். பேங்க் மேனேஜரையே முட்டாளாக்க போறீங்களா? இந்த சொட்டை எதுக்கு நம்ம பின்னாடியே சுத்துறான்? என்னடா, நாளைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் ரெடியா? இல்லக்கா, என்னால வர முடியாது. என் தம்பி அனுப்புறேன். ஹேய், கம் ஹியர். சல்யூட் அடிக்கணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூடவா இருக்காது? பிளடி ஃபோல். கஸ்டமர்ஸ்க்குலாம் சல்யூட் அடிச்சா எங்க மேனேஜர் திட்டுவார் என்ன சார். பார்த்தா உனக்கு கஸ்டமர் மாதிரி தெரியுதா? இங்க பாரு. சார் நீங்களா? மத்தவங்களுக்கு தான் டோப்பா போட்டு பாத்துர்க்கேன். நீங்களுமா போட்டுருக்கீங்க? எப்படி இருக்க? முதல்ல அரை லூசா இருந்த, இப்போ முழு லூசா மாறிட்டேன். சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா சொல்லட்டுமா? நான்சென்ஸ். வாயா. வாங்க. என்னங்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு எங்க ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கீங்க? என்ன விஷயங்க? 5 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா நம்மளோட பேங்க்ல ஒரு மேஜிக்கே நடக்க போகுது. என் பேர் பாக்யலட்சுமி. நான் இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, என்ன மிரட்டி பணத்தை வாங்கிட்டு போகதான். என்ன சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? பணத்தை கேப்ப, அத குடுக்கலன்னா கத்திய காட்டுவ. Am I right? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் கத்திய காட்டுறது உறுதி. மரியாதைய பணத்தை வெளியில எடு. என்னங்க சார்? கோவிந்தசாமி, சொல்லுங்க சார். கேஷியர் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கேஷ் வாங்கிட்டு வா. இப்ப தேவையா சார்? சொன்னதை மட்டும் செய்டா. சரி சார். சார், நான் உண்மையிலேயே திருடி சார். நானும் உண்மையான மேனேஜர் தாமா சார். எக்ஸ்கியூஸ் மீ. இவளை பார்த்தாலே டுபாக்கூர் மாதிரி தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்ப நீ உன் வாயை மூடுறதுக்கு நான் என்ன கொடுக்கணும்? சேலரி. அப்படின்னா வெளியே போடா. ஓ, உங்க தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? சார், நான் உண்மையிலேயே எடுத்துட்டு ஓடிடுவேன். இத நான் உன்கிட்ட கொடுக்கறதே அதுக்கு தானே. என்னங்க இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருடி, கிட்ட வா சொல்றேன். அதோ அங்க பாரு. ஹை, கேமரா. எதுக்குங்க அவர் கேமராவோட உட்கார்ந்துட்டு இருக்காரு? இது ஒரு டிவி ப்ரோகிராம் டி. அப்படியா? நான் டிவில அழகா தெரியணும்ன்றதுக்காக தான் என்ன ஸ்டைலா வர சொன்னீங்களா? எஸ். என்னங்க, அப்ப நானும் இந்த செயினை உங்களுக்கு கொடுத்துட்டுமா? வேண்டாம். ஏங்க, நீங்க மட்டும் பணத்தை கொடுத்து நல்லவர் ஆயிட்டீங்க, அதே மாதிரி நானும் இந்த நகையெல்லாம் கொடுத்தா நல்லவளா தெரியும்ல? இப்படி ஒரு லூசு குடும்பத்தை பார்த்ததே இல்ல. இல்ல, வேண்டாம். எனக்கு இந்த பணம் மட்டுமே போதும். பாசமா கொடுக்கும்போது வாங்க. என்னடா விளையாடுறியா? அதுக்காக தானே நீ வந்திருக்க. ஆரம்பி. அப்படிங்கற. என்னங்க சார், நான் இப்ப போனா வர மாட்டேன். வேண்டாம், கேரி ஆன். உன் வேலை நக்கின் போயிடுச்சு போ. ஒரு நிமிஷம்.
உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது? என்னை யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாது. எதுக்குடா சும்மா டென்ஷன் ஆகுற? இப்ப போறாங்களே அவங்கள நீ யாருன்னு நினைச்சுக்கிட்ட? ஸ்டார் மைனஸ் சேனல்ல ஒர்க் பண்றவங்க. என்ன முட்டாளாக்கணும்னு அவங்க பிளான் போட்டாங்க. நானே அவங்கள முட்டாளாக்கி வெளியே தள்ளிட்டேன். நான் படிக்காத முட்டாள்னா நீங்க படிச்ச முட்டாளுன்னு தான் சொல்லணும். நான் எல்லா சேனல்ஸையும் பார்த்திருக்கேன். ஸ்டார் மைனஸ்ங்கிற சேனலே இல்ல. நீங்க வழுக்க மண்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல சந்தனத்தை நல்லா பூசிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. டேய் போடா லூசு, அங்க பாருடா எவ்வளவு நேரமா கேமராலாம் நம்ம ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோம்னு பாரு. இந்த சண்டே வர போற ப்ரோகிராம்ல நாம இந்த உலகம் முழுக்க தெரிய போறோம். சண்டே ப்ரோகிராம உலகம் பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் நெத்தில ஒரு கோடு கம்மியா இருக்கு, முதல்ல அதை போட்டுக்க. அந்த ஆட்டோல இருக்கிற கேமரா உன் கண்ணுக்கு தெரியல? என்ன சார் பேசுறீங்க? கேமராவும் இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டோ ரொம்ப நேரமா அங்கதான் நிக்குது. அப்படின்னா அவ ஜம்ப் ஜாக்சன் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ வாண்டட் ஃபிகர். அவ வந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு அவ நினைச்சே பாத்துருக்க மாட்டா. அப்ப என் நகையெல்லாம் போச்சா? 1 லட்சம். 7 குண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. உண்மையா சொல்றக்கா, உன்கிட்ட செய்யற வேலைக்கு கரெக்டா பேமெண்ட் வந்துருது. என்னக்கா அப்படியே குறைச்சிட்ட? எல்லாம் இது போதும், கிளம்பு கிளம்பு. டேய் நாளைக்கு ஃபோன் பண்ண மறந்துடாத. போச்சுடா. யோ ஏன் எங்க போனாலும் என் பின்னாடி வந்து கழுத்த இருக்கிற? என்னையா என்ன வேணும் உனக்கு? உன்னை பார்க்கும் போதே ஒரு போலீஸ்காரனை பாக்குற மாதிரியே இருக்க. என்ன விஷயம்? ஆமாமா, நான் போலீஸ் தான். நான் மட்டும் போலீஸ் இல்ல, நீயும் போலீஸ் தான். நான் அடிக்கடி மாத்திர கேட்டப்ப பார்த்து நீ ஏன் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பாரு, நான் போலீஸ், லாயரு, வாட்ச்மேனு, வார்டு பாய், அது மட்டும் இல்லையா, எம்எல்ஏ, எம்பி, பிரதம மந்திரி. நான் போடாத வேஷமே கிடையாதுயா. அதெல்லாம் என் வயிற்று பொழப்புக்கு. அதுல நான் போலீஸா போட்ட வேஷத்தை பார்த்து என்ன போலீஸ் நம்பி வந்திருக்கேன். நாசமா போச்சு. சரி சரி கிளம்பு, வேலை இல்லம்மா, நான் உன்னை தேடிதாம்மா வந்திருக்கேன். நீ என் பொண்ணுமா. நான் உன் பொண்ணா? ஆமாமா, நீதான் என் பொண்ணு, கிரண் பேடி. கிரண் பேடியா? யார் யாவ? அண்ணா என்னடா ஆச்சு? கிரண் பேடிக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுண்ணே. அவங்க நேரம் இங்க தானே வராங்க. இங்க பாருடா, எல்லா சட்டையும் மூடுங்க. அடிக்கிறா. முதல்லலாம் ஏரியாவுக்கு ஒரு ரவுடி இருந்தான். ஆனா இப்ப தெருவுக்கு ஒரு ரவுடியை உருவாக்குறவன் தான் இந்த ரவுடி நாகா. படிக்காதவங்களுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் பணத்தாசையை காட்டி தான் வேலைகள் முடியணுங்கிறதுக்காக தப்பான வழியை காமிச்சிட்டு இருக்கான். இவன்
இவன் தான் டிசோசா. இந்த உலகமே தனக்கு சொந்தங்கிற மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாம் வேலையை போட்டுட்டு இருக்கான். அவனை எதிர்த்தவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டி அவங்க இடத்தையே வளைச்சு போட்டுறான். அவங்க சமாதி மேலதான் அவன் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறான். ஏழைங்களுக்கு பணத்தாசை காட்டி அவங்க வீட்டு வயசு பிள்ளைங்களுக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லி எல்லாரையும் ப்ராஸ்டியூஷனுக்கு அனுப்புறவன் தான் இந்த மொபைல் நாச்சியப்பா. இன்னைக்கு சிட்டி அண்டர்வேர்ல்டுல இருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் தன் கையில வச்சிருக்கிறவன் தான் இந்த பூபதி. அரசாங்கமே இவன் கையில தான் இருக்கு. சிஎம்ஏ இவன் சொல்றதை தான் கேக்குறாரு. முடிவெடுக்கிறதே இவன் தான். கமிஷனர் கூட இவன் சொல்றதை தான் கேட்டாகணும். இவன் தான் முனி, நம்ம சிட்டிக்கே பிடிச்ச சனி. இவங்க 3 பேரையும் எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல அனுப்புறது தான் இவனுடைய வேலை. இவங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமானவங்க. இவங்களே கொலை பண்ணிட்டு அவங்களுடைய இறுதி சடங்கையும் இவங்களே பண்ணிடுவாங்க. அந்த அஸ்தியை கொண்டு போய் இவங்களே ஏரியில கரைச்சிருவாங்க. இவன் பூபதி பையன் விக்கி. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். இவன் கண்ணுல எந்த பொண்ணு சிக்கினாலும் அவ வாழ்க்கைய முடிக்காம விட மாட்டான். காலேஜஸ், பப், கிளப்ல எல்லாம் எல்லாருக்கும் கஞ்சா அப்படின்னு போதை பொருளை பழக்கப்படுத்தி யங்ஸ்டர்ஸ கெடுத்துட்டு இருக்கான். இவங்க வலையில மாட்டிருக்கிற ஏழைங்க அப்பாவிங்க எத்தனையோ பேரு வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் தடுக்கவே முடியாதுன்னு நாங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மேடம். ஸ்டாப் இட். முதல்ல இந்த மாதிரி கோழைங்க மாதிரி பேசுறத நிறுத்துங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தை எப்படி தான் வயித்துல 10 மாசம் சுமந்து காப்பாத்துறாலோ அந்த மாதிரி சட்டத்தை காப்பாத்த வேண்டியது நம்மள மாதிரி ஒவ்வொரு போலீஸோட கடமை. போலீஸ்னா ஒரு நாட்டோட பாதுகாப்பாரனா இருக்கணும். அந்த நாட்டையே அழிக்க நினைக்கிற எவனா இருந்தாலும் பார்த்த இடத்திலேயே சுட்டு பொசுக்கணும். நாமெல்லாம் எரிமலைங்கன்றத அவனுங்களுக்கு புரிய வைக்கணும்.